உங்கள் வீட்டு குட்டி பசங்களை ஆக்டிவாக வச்சுக்கணும், அவங்க ஸ்கில் லெவலை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கலாம். நான் இந்த ப்ராடக்ட் வந்து என் பையனுக்காக தான் வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பேர் என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஆக்டிவாக இது விளையாடுற மாதிரி இருக்கும். இது ஒரு மீன் தொட்டி, அதுக்குள்ளே ஒரு தூண்டில் கொடுத்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது கூட நிறைய ஃபிஷ்ஷு கொடுத்துருந்தாங்க. அந்த ஃபிஷ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு ஃபிஷ்ஷுமே ஒவ்வொரு கலரில் இருந்தது. இது வந்து இந்த மாதிரி தான் கிளிங் ரேப் பண்ணி பேக் பண்ணி பாக்ஸில் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஒரு 20 போல் மீன் இருக்கும், எல்லாமே கலர் கலராக இருந்தது. இந்த மீனை பார்த்தாலே பிள்ளைங்க ரொம்பவே எக்ஸைட் ஆயிடுவாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இந்த கேமும் விளையாடுவாங்க. அவங்க ஸ்க்ரீன் டைமை லெஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஒரு ஒர்த்தான ஒன்று தான். வேணா நான் வந்து வீடியோவில் வந்து டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷை பார்த்தோன்னே எங்கள் பையன் வந்து ரொம்பவே குசி ஆகிட்டான். அதுக்கப்புறம் எப்படி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த மீன் தொட்டி மாதிரி இருக்கிறதுல அந்த ஃபிஷ்ஷெல்லாம் அடுக்கி வச்சுட்டு அந்த தூண்டில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அதில் வந்து ரெண்டுலேயுமே முனையில் வந்து மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அந்த மேக்னெட் வச்சு நம்ம தூண்டில் மாதிரி மீனை வந்து பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருக்குது. நம்ம விளாட்றதுக்கே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. நானும் கொஞ்சம் நேரம் விளாண்டு பார்த்தேன், எல்லா மீனையும் பிடிச்சேன். அதுவும் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என் பையன்கிட்ட கொடுத்தேன். அவன் ஃபஸ்ட்டு வந்து வைக்க தெரில. இந்த மாதிரி தான் மேக்னெட்டை சென்டரை பிடிச்சி அப்படி வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வைக்காதம்மா, இந்த மாதிரி வைன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் அவன் சூப்பராக அதை வச்சுட்டான். இதோட கண்டிப்பாக அவனுக்கு நல்லாவே டைம் ஸ்பெண்ட் ஆச்சு. ரொம்ப சூப்பராகவே விளாட்லாம். இந்த மாதிரி நீங்கள் ப்ராடக்ட்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் ஆக்டிவிட்டி லெவல் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். அவன் செல்லு பார்க்குறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் மெயினாக இந்த ப்ராடக்ட் வாங்கினேன். உங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வாங்கி கொடுங்க. அவங்களே ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாடுவாங்க. ஏன்னா என் பையனும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் விளாண்டான். ஏன்னா இது கலர் கலராக இருந்தனால அவனுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்கும் என்னென்ன நேம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இது இந்த ஃபிஷ்ஷா, இது அந்த ஃபிஷ்ஷான்னு சொல்லி கேட்டுட்டு விளாண்டுட்டே இருந்தான். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணியிருக்கேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதோட குவாலிட்டி பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. எல்லாமே வீடியோவில் டேக் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் குட்டி ஸ்க்ரீன் டைம் பார்த்துட்டே இருக்காங்க, அவங்க ஸ்க்ரீன் டைமை லெஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ்லேயே நிறைய ப்ராடக்ட் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்து எதுனாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் ரொம்பவே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு வேணா வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.